அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சுகி சிவம் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கும் நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். உண்மையிலே நான் ஐயா சுகி சிவம் அவர்களுடைய மிகப்பெரிய ரசிகன். அவருடைய இன்றைய தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மிகச்சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவராக நான் அவரை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்வைக்கின்ற மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய மாண்புகளை உயர்த்தி பிடிக்கின்ற மிகச்சிறந்த சிந்தனையாளராக நான் அவரை பின்தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். நான் இன்று இங்கே பேச வந்தேன் என்று சொல்வதை விடவும் எனக்கு உற்சாகம் தருவதாக அவருடைய உரையை கேட்க வந்தேன் என்று சொல்லத்தான் நான் விரும்புகிறேன். ஏனென்றால் எங்களை போன்ற முற்போக்கு எழுத்தாளர்கள் நாங்கள் பேசுவதை விட அவர் பேசுவதுதான் சக்திமிக்க முறையிலே மக்களிடம் சென்று சேரும், மக்களிடையே முக்கியமான மன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற இந்த தலைப்புக்குள்ளே நான் செல்வதற்கு முன்னால் இன்று எங்களுடைய அருமை தோழர் மதுமிதா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகம் இன்றைய காலத்தில் மிக முக்கியமானது. காந்தியினுடைய ஒரிஜினலான ஒர்க்ஸ் வெளியே கொண்டு வர வேண்டியது இன்றைய காலத்தில் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் நம்முடைய நாட்டிலே எந்த மாதிரியான பண்பாட்டு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கும்போது கீதா பிரஸ் என்று ஒரு பதிப்பகம் இருக்கிறது. அது வட இந்தியாவிலே இந்துத்துவ கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காகவே துவங்கப்பட்ட ஒரு பதிப்பகம். அந்த பதிப்பகத்தை நடத்தியவர்கள் 2 பேர். அவர்கள் 2 பேரும் மகாத்மா காந்தி கொலை செய்யப்பட்ட போது தேடப்பட்ட குற்றவாளிகளிலே 2 அந்த 2 பேர். அந்த கீதா பிரஸ் பதிப்பகத்துக்கு இன்றைய நம்முடைய ஒன்றிய அரசு மகாத்மா காந்தி நினைவு அமைதி விருதை அறிவித்து வழங்கினார்கள். இதைவிட ஒரு பெரிய குரூரமான நகைச்சுவை இந்திய வரலாற்றில் இருக்க முடியாது என்று கருதுகிறேன். இந்த சூழ்நிலையில் தான் மதுமிதா அவர்களுடைய இந்த புத்தகத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. காந்தியினுடைய ஒரிஜினல் பிரசுரம் தென்னாப்பிரிக்காவிலே வெளியிடப்பட்டதை அவர்கள் இப்போது நமக்கு கிடைக்காத ஒன்றை இப்போது நமக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். அவருக்கு உண்மையிலே இந்த காலத்தின் தேவையை அறிந்து கூவுகின்ற சேவலாக அவர் இதை வெளியிட்டிருப்பது பாராட்டுக்குரியது. அவரை நான் வாழ்த்துகிறேன். இப்போது நான் என்னுடைய தலைப்பிலே சில நிமிடங்கள் மட்டும் உங்களோடு பேசி ஐயாவுடைய உரைக்கு நான் வழிவிட விரும்புகிறேன். தொன்மையும் தொடர்ச்சியும் என்று ஒரு தலைப்பு. நம்முடைய தமிழ் சூழலில் 2 வார்த்தைகள் அடிக்கடி பேசப்படக்கூடிய வார்த்தைகள். ஒன்று தொன்மை, இன்னொன்று தொன்மம் என்று 2 வார்த்தை இருக்கு. 2ம் வேற வேற பொருள் கொண்டவை. தொன்மைனா நம்முடைய தமிழ் மொழி மிக தொன்மையானது நம்ம சொல்கிறோம். ரொம்ப மூத்தது அப்படி சொல்லக்கூடியது மிக தொன்மையானது சொல்கிறோம். தமிழர்களுடைய நாகரிகம் பண்பாடு மிகவும் தொன்மையானது சொல்கிறோம். இது போல் ரொம்ப மூத்தது என்று நம்முடைய மரபுன்னு சொல்கிறோம் இல்லையா, நீண்டகால மரபு சொல்கிறோம். அதெல்லாம் ரொம்ப மூத்ததை நாம் தொன்மை என்று வார்த்தையால் குறிப்பிடுகின்றோம். தொன்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருவாரியான மக்களால் நம்பக்கூடிய ஒரு கருத்து. அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நிறைய பேர் நம்புறதுனால அது உண்மை மாதிரி தெரியும், ஆனால் அது உண்மை இல்லை. அதைத்தான் தொன்மம் என்று சொல்கிறோம். உதாரணமாக ஆதி மனிதன் தமிழன் என்று ஒரு தொன்மம் இருக்கிறது. அது உண்மையா? அது உண்மை கிடையாது. ஆதி மனிதன் எங்கே பிறந்தான்? ஆப்பிரிக்கா கண்டத்தில் பிறந்தான். மனித குரங்கு இனங்களில் பல்வேறு பிரிவுகள் இருக்கு. குரங்குல பல இருக்கு. அதில் மனித குரங்கு இனம்னு இருக்கு. மனித குரங்கு இனத்தில் ஜிம்பான்சி, கொரில்லா, ஒராவுட்டாங் இது போன்ற மனித குரங்கு வரிசையில் ஒன்றுதான் நம்முடைய மூதாதையர்கள், ஹோமோசேப்பியன்ஸ் என்று சொல்லக்கூடிய மூதாதையர்கள். ஆகவே மனிதன் தோன்றிய இடம் ஆப்பிரிக்கா கண்டம் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. அங்கிருந்து ஒரு 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கால்நடையாக நடந்து ஆப்பிரிக்காவிலிருந்து கிளம்பி உலகம் முழுக்க பரவினார்கள் மனிதர்கள் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. நம்ம அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல், இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் ஆதி மனிதன் தமிழன், ஆதி மொழி தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உலகம் சிரிக்கும். நமக்கென்று இருக்கக்கூடிய உண்மையான பெருமிதங்கள் 1 கோடி இருக்கு.
அவற்றுக்காக நாம் பெருமிதம் கொள்ளலாம். இல்லாத ஒன்றை சொல்லி அதற்காக பெருமிதத்தை தேடினால் உண்டான பெருமிதத்துக்கும் மதிப்பில்லாமல் போய்விடும். இப்போது இதை சொன்னால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா என்று கேட்கலாம். இல்லை, இதை வைத்து ஏராளமான இளைஞர்களுடைய உள்ளம் திசை திருப்பப்படும் போது நாம் உண்மையான வரலாற்றை மக்களுக்கு சொல்ல வேண்டியது மிக மிக அவசியமாகும். நம்ம மதுரைக்கு பக்கத்தில் உசிலம்பட்டி ஒரு ஏரியா இருக்கு. உசிலம்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞர் இருக்கிறார். அவர் பெயர் விருமாண்டி. அந்த விருமாண்டி என்பவருடைய அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அது என்னன்னா, ஆப்பிரிக்காவிலே தோன்றிய மனித இனம் என்பதற்கான சான்றுகளிலே ஒரு முக்கியமான சான்றாக மரபணு ஆராய்ச்சி மூலமாக இந்த மைட்ரோகாண்டினல் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு டிஎன்ஏ இருக்குது. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உட்கருவில் எம்டி டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு மைட்ரோகாண்டினல் மரபணு என்று ஒன்று இருக்கிறது. அது காலம் காலமாக தாய் வழியாக வரக்கூடியது. அந்த தாய் வழியாக வரக்கூடிய அந்த மரபணு அதை சோதனை செய்தால் நம்முடைய முன்னோர்கள் யார் என்று கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இப்போ பிளட் டெஸ்ட் பண்ணி நம்ம பிளட் குரூப் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே போல் இது மரபணு டெஸ்ட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணால் நம்முடைய மூதாதையர்கள் இப்போ எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். சமீபத்தில் ஆர் பாலகிருஷ்ணன் என்கின்ற நம்முடைய தமிழ் அறிஞர், சிந்துவெளி ஆய்வாளர், அவருடைய பிளட் டெஸ்ட்டில் அந்த டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்ணும்போது அவருடைய மூதாதையர்கள் எல்லாம் இப்போது கஜகஸ்தான் நாட்டில் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தருடைய டெஸ்ட்டையும் பண்ணோம்னா நம்ம சொந்தக்காரங்க, உண்மையான நம்முடைய மரபணுகளுடைய மூதாதையர்கள் ஏதோ ஒரு நாட்டில் இருப்பாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஜாதிக்காரங்க தான் நமக்கு சொந்தக்காரங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லை. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மரபணு ரீதியான அதை பூரா ஒரு குழுவாக அமைத்திருக்கிறார்கள். அதற்கு ஹேப்லோ குரூப் என்று பெயர். L0 ஆரம்பித்து L6 வரைக்கும் ஹேப்லோ குரூப்ஸ் இருக்கு. இதில் ஆப்பிரிக்கா விட்டு வெளியே கிளம்பின குரூப் L3 அப்படிங்கிற ஒரு குரூப். L3 என்கின்ற ஹேப்லோ குரூப் தான் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா வந்த முதல் மரபணு குரூப்பு. அந்த L3லிருந்து பல பிரிவுகள் பிரிஞ்சு L3ன்னு போட்டு அப்படி கோடு போட்டிங்கன்னா அதில் MN அப்படின்னா பிரிவு வருது. அதில் M130, இந்த M130ங்கிற மரபணு சேர்ந்தவர்கள் தான் இந்தியாவில் பரவலாக இருக்கிறார்கள். நான் சொன்னேன் இல்லையா, உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தைச் சேர்ந்த விருமாண்டி என்கின்ற அந்த 35 வயது இளைஞருடைய உடலிலே அந்த M130 என்கிற மரபணு இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோ முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. அந்த மரபணு என்ன என்றால் 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவிலிருந்து கிளம்பி வந்த மரபணுவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உடல் அது என்று இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்முடைய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய மரபணுவியல் துறை சார்ந்த பேராசிரியர்கள் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆய்வில் அந்த இளைஞரை நம்ம ஊரில் என்ன செய்வோம், ஆதி மனிதன் தமிழன்கிறது சொல்லிட்டு இருந்தோமா, இப்போ அதை விட்டான். அந்த ஊரில் இருக்கக்கூடிய அவருடைய ஜாதிக்காரர்கள்லாம் நம்ம ஆளுக்கு தான் ஆதி மனிதன் அப்படின்னு அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு அங்கே ஒரு மேடையை போட்டாங்க. அந்த பையன் அந்த சயின்ஸ் எல்லாம் படித்ததுனால என்ன சொல்லிட்டான், நான் ஜாதிக்காரன் கிடையாது, நான் தமிழனே கிடையாது, நான் இந்தியனே கிடையாது, நான் M130 தான் சொல்லிட்டான். நம்ம எல்லாருமே M130 உட்பிரிவுகள் தான். ஜாதி, மதம், இந்த பிரிவினைகள்லாம் நாம் உருவாக்கி கொண்ட கற்பிதங்கள். இயற்கை நம்மை எல்லாரையும் மனிதர்களாகத்தான் படைத்திருக்கிறது. நாம் எல்லாருமே குரங்கிலிருந்து வந்தவர்கள். அதில் நாக்கியர் குரங்கு, நாடார் குரங்கு, தேவர் குரங்கு, தனி குரங்கே கிடையாது. இல்லை, நாங்களாம் ரொம்ப கூண்ட ஜாதி, நாங்களாம் குரங்கிலிருந்து பிறக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை, நாங்களாம் பெரிய ஜாதி, நாங்களாம் காண்டாமிருகத்திலிருந்து வந்தவன்னு யாராவது சொல்லட்டுமே? யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லா ஜாதிகளுமே ஒரே குரங்கிலிருந்து வந்தவர்கள் தான். இந்த ஜாதிகள் எல்லாம் நாம் உருவாக்கியவை. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் மட்டும்தான் ஜாதி இருக்கிறது. உலகத்தில் எந்த நாட்டிலும் ஜாதி கிடையாது இல்லையா? இந்தியாவிலேயுமே எல்லா மதங்களிலும் ஜாதி கிடையாது, ஒரே ஒரு மதத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே தான் அந்த மதத்தை அம்பேத்கரும் பெரியாரும் அதை விமர்சனம் செய்தார்கள். ஏன் எங்களை மட்டும் விமர்சனம் செய்கிறீர்கள் என்று சில பேர் கேட்கிறார்கள். இதில் மட்டும்தானப்பா ஜாதி இருக்கிறது, ஆகவே இதை விமர்சனம் செய்கிறார்கள். ஜாதியும் ஒரு தொன்மம் தான். அது தொன்மையாக நீண்ட காலமாக இருந்தாலும் கூட அது தொன்மம். அதாவது தொன்மம் என்றால் என்ன? கற்பனை, பொய் என்று அர்த்தம். எப்படி ஆதி மனிதன் தமிழன் என்பது ஒரு தொன்மம், அது உண்மை கிடையாதோ, அதே போலத்தான் ஜாதி என்பதுமே ஒரு கற்பனை தான். தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், வயிற்றிலிருந்து பிறந்தவன் வைசியன், காலிலிருந்து பிறந்தவன் சூத்திரன். இந்த நாள்லையும் பிறக்காம
மனுஷ மக்களுக்கு பிறந்தவங்க தான் பஞ்சமர்கள். இப்படி சொல்கிறாங்களே, அப்போ இந்த ஜப்பான்காரன் எங்கிறது பிறந்தான், அமெரிக்காக்காரன் எங்கிறது பிறந்தான் இல்லையா? இது தலையிலிருந்து எல்லாம் இது இப்போ எல்லா உலகம் பூரா மனுஷங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் எதுலேருந்து பிறந்தாங்க? அவங்க தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற நம்ம மட்டும்தான் இப்படி பிறந்தோமா? இது அடிப்படையிலேயே இதெல்லாம் தொன்மங்கள், இவை எல்லாமே இல்லாதவை, கற்பிதங்கள். ஆகவே தான் நாம் இந்த தொன்மம் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. சில தொன்மங்கள் நம்மை பாடாக படுத்துகின்றன. இப்போ வேதம் என்றால் அது உலகத்திலேயே சிறந்தது, அதுதான் ஆரம்பம், இந்தியாவினுடைய வரலாறே வேத காலத்தில் தான் துவங்கியது என்பது ஒரு தொன்மம் தான். அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அவன் சொன்னால் என்ன வேத வாக்கா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அப்படி என்ன அர்த்தம்னா, வேத வாக்குன்னா அது யாரும் மீறக்கூடாது, ரொம்ப ஃபைனல் அதுதான் அப்படின்னு அர்த்தம். வேதாந்தம்னா அதுதான் அந்தம், அதான் வேதாந்தம்னு சொல்லுவாங்க, அதான் ரொம்ப கூடுனதும்பாங்க. வேத காலம் என்பது துவங்கியது கிமு 1500 தான். கிமு 1500 தான் வேத காலம் என்பது துவங்குகிறது. ஆரியர்கள் இந்தியாவுக்குள் நுழைந்த காலம் அது. கிமு 1500 முதல் வேத காலம் துவங்குகிறது. அப்போ தான் அந்த ஆரியர்கள் அங்கிருந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டு இங்கே வந்து இங்கே செட்டில் ஆகி அதுக்கப்புறம் அங்கே பாடிக்கொண்டு வந்த பாடல்களை எழுதினார்கள் எழுத்தாக. அதுதான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்று காலகாலமாக தொடர்ந்து எழுதப்பட்டது. வேத காலம் துவங்கியது கிமு 1500. அப்போ இருந்து தான் இந்தியாவில் நாகரிகமே துவங்கியது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் 4200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இரும்பு காலம் துவங்கிவிட்டது என்று இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபித்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். 4200 ஆண்டுகள் என்றால் வேத காலத்துக்கு முன்னாடியே இங்கே இரும்பின் பயன்பாடு இருந்திருக்கிறது. இங்கே அதற்கு முன்னால், வேத காலம் துவங்குவதற்கு முன்னால் மோகஞ்சோதர, ஹரப்பா என்ற 2 மாபெரும் நகரங்கள் சிந்து நதிக்கரையிலே தோண்டி எடுக்கப்பட்டது. 1920ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி ஜான் மார்சல் என்கின்ற தொல்லியல் துறையில் தலைவராக இருந்த ஆங்கிலேயர் அதை வெளியிட்டார். வேத காலத்துக்கு முற்பட்ட ஒரு நாகரிகம் இந்த சிந்து நதிக்கரையில் இருந்தது, அதனுடைய சான்றுகளாக சிந்து மோகஞ்சோதரா நகரமும் ஹரப்பா நகரமும் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவித்தார். இது வேதத்துக்கு சம்பந்தமில்லாத அதுக்கு முற்பட்ட ஒரு நாகரிகம் என்று சொன்னார். ஆகவே இந்த தொன்மம் காலியாயிருச்சு. அப்போவே 1920 ஜான் மார்சல் அறிவித்த போது இந்த தொன்மம் காலியாகிவிட்டது. ஆகவே தான் ஜான் மார்சலுக்கு தமிழ்நாடு அரசு சிலை வைத்திருக்கிறது. இப்போது இந்தியாவிலே எங்கேயுமே ஜான் மார்சலுக்கு சிலை கிடையாது. தமிழ்நாட்டில் சென்னையிலே மட்டும்தான், சென்னை மியூசியத்திலே அந்த சிலையை வைத்து திறந்திருக்கிறார்கள். ஏன் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம், அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா அவர் என்றால், அவர் என்ன செய்தார் என்றால், வேத காலம் துவங்குவதற்கு முன்னால் இந்தியாவிலே இருந்தவர்களெல்லாம் காட்டு மிராண்டிகள் போல இருந்தவர்கள், நாகரிகம் இல்லாமல் இருந்தார்கள். வேத காலம் துவங்கிய போதுதான் இந்தியாவுடைய நாகரிக வரலாறை துவங்கியது என்று சொல்லக்கூடிய வாதத்தை ஜான் மார்சலுடைய இந்த கண்டுபிடிப்பானது தகர்த்தது. அதுக்கப்புறம் அந்த அப்படின்னா ஆரியர்களுக்கு முற்பட்ட நாகரிகம் என்றால் அது என்ன நாகரிகம்? அது திராவிட நாகரிகமா, இல்லை மங்கோலியர்களுடைய நாகரிகமா? என்ன நாகரிகம்? அந்த மோகஞ்சோதராவிலே ஹரப்பாவும் 2 நகரங்கள் மட்டுமல்ல, 1400 நகரங்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. 1400 வாழிடங்கள். சிந்து சமவெளி நாகரிகம் கிட்டத்தட்ட 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரவி இருந்த மிகப்பெரிய நாகரிகம். அந்த சிந்துவெளி நாகரிகம் இருந்த சமகாலத்திலே இருந்த மெசபடோமியா நாகரிகம், எகிப்து நாகரிகம், நைல் நதி நாகரிகம், இந்த 2 நாகரிகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலப்பரப்பை விட சிந்துவெளி நாகரிக நிலப்பரப்பு அதிகம். இன்றைக்கு பாலகிருஷ்ணன் என்கின்ற IAS அதிகாரி தன்னுடைய 40 ஆண்டு கால உழைப்பை செலுத்தி என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொன்னால், அந்த சிந்துவெளி நாகரிகத்திலே வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய மொழி என்ன, அது என்ன மொழி என்பதற்கான ஆராய்ச்சியில் நம்முடைய ஐராவத மகாதேவன் அவர்கள், பின்லாந்து நாட்டைச் சேர்ந்த மொழியியல் அறிஞர் அஸ்கா பர்போலா அவர்கள் 2 பேரும் 30-40 ஆண்டுகளாக அந்த மொழியை என்ன மொழி என்று கண்டுபிடிப்பதற்காக அந்த வாழ்க்கையை செலவழித்திருக்கிறார்கள். கண்டுபிடிக்க முடியல. இன்று வரை சிந்துவெளி எழுத்தை வாசிக்க முடியவில்லை. அது சிந்துவெளி புதிர் என்று இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர் அறிவித்திருக்கிறார்கள், இந்த சிந்துவெளி எழுத்துக்களை வாசித்து சரியான அறிவியல் பூர்வமாக யார் கண்டுபிடித்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு $1 மில்லியன் பரிசு வழங்கப்படுவது அறிவிச்சிருக்கார். அது நிறைய மொழியில் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. இதுவரைக்கும் என்ன வந்திருக்குன்னு சொன்னால், அதற்கு இணையான எழுத்துக்கள், சிந்துவெளி எழுத்து மாதிரி எழுத்துக்கள் உலகத்தில் எங்காவது கிடைக்குதான்னு அவங்க கையில் வச்சுக்கிட்டு செக் பண்ணிட்டே வராங்க. அது தமிழ்நாட்டில் தான் கிடைக்கிறது, கீழடியிலே கிடைக்கிறது, ஆதிச்சநல்லூரில் மண்பானையிலே கிடைக்கிறது. ஆகவே அவர்கள் சிந்துவெளியில் நாகரிகம் என்பது ஒரு திராவிட மொழி சார்ந்த நாகரிகமாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள்.
இன்று வரை அது கருதுகோள் தான். அது நிரூபிக்கப்பட அது மொழி வாசிக்கப்படும் வரை அது ஒரு கருதுகோள் தான். ஆனால் நம்முடைய தொன்மை என்பது, தமிழர்களின் தொன்மை என்பது சிந்து வெளியிலே இருந்து துவங்குகிறது என்று சொல்வதற்கான ஹேதுக்கள் நிறைய இருக்கின்றன. ஆகவே நாம் எந்த தொன்மை என்று சொன்னால் அதில் முற்போக்கு இருக்கிறது, பிற்போக்கும் இருக்கிறது. முற்போக்கான தொன்மைகள் இருக்கின்றன, பிற்போக்கான தொன்மைகள் இருக்கின்றன. முற்போக்கான தொன்மை பிற்போக்கான தொன்மை எதை சொல்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய சங்க காலத்திலே எந்த விதமான மதங்களும் இல்லை. ஒரு மதச்சார்பற்ற இலக்கியமாக சங்க இலக்கியம் இருக்கிறது. பெண் கல்வி என்பது உயர்ந்து இருந்திருக்கிறது. 44 பெண்பார் புலவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், தமிழ் மொழியிலே சங்க இலக்கியத்திலே 44 பெண்பால் புலவர்கள் இருக்கிறார்கள். பாடல் இயற்றுகிற அளவுக்கு பெண்கள் இருந்தார் என்று சொன்னால், பரவலாக பெண் கல்வி அந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டும். இது ஒரு முற்போக்கான தொன்மை. ஆனால் இடையிலே பெண்களுக்கான கல்வி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புலவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். திரும்ப எப்போ பெண்கள் புலவர்களாக எழுத்தாளராக வருகிறார்கள் என்று சொன்னால் 20ஆம் நூற்றாண்டில் தான் வருகிறார்கள். இடையிலே என்ன நடந்தது? நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். நடுவில் அந்த பக்கம் ஏன் காணாமல் போச்சு? பெண்கள் ஏன் 2ஆம் நிலைக்கு சென்றார்கள் என்பதற்கான வரலாற்றாளர்கள் பல்வேறு காரணங்களை சொல்கிறார்கள். குறிப்பாக 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தை ஆட்டுவித்த பக்தி இயக்க காலத்திலே பெண்கள் 2ஆம் நிலைக்கு சென்றார்கள் என்ற ஒரு வலுவான கருத்து சொல்லப்படுகிறது. ஆக நாம் எந்த தொன்மையினுடைய தொடர்ச்சியாக நாம் நம்மை வரித்துக் கொள்வது? பெண் கல்வி இருந்த அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இருப்பதா, இல்லை பெண்கள் அடுப்படிக்குத்தான் லாயக்கு, அவர்கள் வீட்டிலே குழந்தை பெற்று போடக்கூடிய எந்திரங்களாக இருக்க வேண்டும் என்று? ஏனென்றால் அது சங்க காலத்திலே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மொழிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பொண்ணு தயிரை பிசைஞ்சான்னா கை செவந்து போயிடுமா. தயிரை பிசைஞ்சால் கை செவந்து போகணும். அந்த கை எவ்வளோ மென்மையாக இருக்கணும். இப்போ பெண்கள்னால் அவ்வளோ மென்மையானவர்கள். அப்படி பிசைஞ்சு அவள் சமையல் பண்ணி தீம்புளி பாகர் அப்படின்னு ஒரு புளிக்குழம்பு மாதிரி ஒன்று வைக்கிறாள். அந்த வச்சதை பார்த்து அவளுடைய செவிலித்தாய் இதில் வாசப்படலைன்னு பார்த்து பெருமையாக இருக்கான். அவன் புருஷங்காரன் நல்லா இருக்குன்னு சாப்பிட்றானா. அவள் அப்படியே இப்படி கையை எழுவுறாலாம். இங்கே கறி இங்கே பட்டுருச்சான். இதெல்லாம் வர்ணிச்சு இருக்குது. இதை படித்து நம்ம தமிழ் பேராசிரியர்கள் பாடம் நடத்தி படிக்கிற பிள்ளைங்க மனசில் பூரா எண்ணத்தை ஏற்றுறாங்க. புருஷனுக்கு புளிக்குழம்பு வச்சு போட்டால் தான் சரியான பொம்பளை என்று ஒரு தொன்மையான நாகரிகம் நம்முடைய மரபில் இருக்கக்கூடியது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்படி சொல்லி வளர்த்தா நம்ம பொம்பளை பிள்ளைகளை எப்படி என்ன நினைப்பாங்க அவங்க? சோறு வங்கி போகிறது நம்ம வேலை தான் அப்படி தானே பெண்கள் நினைப்பாங்க. இது ஒரு தொன்மம். அதாவது பொய், ஃப்ராடு. யார் பொங்கினாலும் சோறு பொங்கும் இல்லை. இங்கே இருக்கிற இத்தனை டீ கடைகளில் பெண்களை டீ ஆத்துறாங்க. விருதுநகரில் புரோட்டாக்கு ஃபேமஸான ஊர் விருதுநகர். எந்த புரோட்டா கடையிலையாவது பொம்பளையாள் இருந்து புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கா? எல்லா கடையும் ஆம்பளையாக தான் புரோட்டா போடுறாரு. இல்லை, சூப்பராக போடுறாரு. போட்டு அப்படியே விளசி போடுறாரு. விருதுநகர் புரோட்டா, பொரிச்ச புரோட்டானாலும் சரி, வாட்டு புரோட்டானாலும் சரி, தூத்துக்குடி புரோட்டானாலும் சரி, எல்லா புரோட்டாவையும் ஆம்பளை தான் போடுறாங்க. ஏன் அவர் வீட்டில் போனால் மட்டும் அவர் சோறு வேகாதா? அவர் வச்சாருனா வேகாதா? இல்லையா? இப்போ இது ஒரு தொன்மை கிடையாது. இதை நம்ம இதை தொடரக்கூடாது. இது பெண்கள் தான், இதுக்குத்தான் பெண்கள் லாயக்கு என்பதற்கு எதிராக முற்போக்கான சிந்தனைகள் அந்த காலத்திலே உருவாயிருச்சு. இந்த எதிர்குறல்கள் அன்றைக்கு இருந்தது. அந்த எதிர்குறல்கள் தான் நம்முடைய தொன்மையாக இருக்க வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் நாம் இங்கு முன்வைக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா இப்படி வந்த நம்முடைய தமிழ் தொன்மை என்பது அச்சு பண்பாடு வந்த பிறகு வேறொன்றாக மாறுகிறது. இந்த சங்க இலக்கியம் என்பதே நமக்கு யாருக்கும் தெரியாது. அது பூரா ஓலைச்சுவடிகளில் இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் உவை சாமிநாத ஐயர் போன்ற மகான்கள், சிவை தாமோதரம் பிள்ளை போன்ற மகான்கள் எல்லாம் சேர்ந்து ஓலைச்சுவடியில் இருந்த சங்க இலக்கியங்களை பூரா அச்சுக்கு கொண்டு வராங்க. அச்சுக்கு கொண்டு வரும் பொழுது அது ஆயிரக்கணக்கான பிரதிகள் அச்சிடப்பட்டு மக்களுக்கெல்லாம் விநியோகமாகிறது. அது வரைக்கும் தமிழ் மொழியை பற்றி, கல்வி என்றால் என்ன என்பதை பற்றி இருந்த கருத்துக்கள் எல்லாம் தகர்ந்து பரவலாகிறது, ஜனநாயகப்படுத்தப்படுகிறது. அப்போ அச்சு பண்பாடு என்பது ஜனநாயகப்படுத்துவதிலே ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றியிருக்கிறது. ஆகவே தான் அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் பேப்பர்லேயே போட்டிருக்கானப்பா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நம்பிடுவாங்க. அச்சில் வர்றது பூரா சரியானது என்ற ஒரு கருத்து, அதுவும் ஒரு தொன்மம் தான். அச்சில் வந்ததெல்லாம் சரியாக இருக்குமா? யார் அச்சடிக்கிறா? கீதா புரஸ்காரம் போடுறது பூரா நல்லதா?
ஆகவே இதெல்லாம் வந்து நம்ம எது தொன்மம் எது தொன்மை என்று பிரித்து பார்த்து சரியானவற்றை நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அச்சு பண்பாடு வந்த பிறகு ஏராளமான அறிவு, உலகத்தின் அறிவெல்லாம் இன்றைக்கு நமக்கு கிடைக்கிறது. இன்றைக்கு அதைவிட பரவலாக இந்த இணையம் வந்த பிறகு, அதுவும் குறிப்பாக இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு எல்லாமே உங்களுக்கு இருக்குது, ஸ்க்ரீனில் இருக்குது, உங்கள் ஃபோன்லேயே இருக்குது. எதை பற்றி கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லுது. எங்களையெல்லாம் காலி பண்ணிடுவாங்க, ஒரு எழுத்தாளர்களே தேவையில்லை. இனிமேல் இந்த சப்ஜெக்டில் ஒரு கவிதை வேணும்னு போட்டாச்சுன்னா அது கவிதையை டக்குன்னு 2 நிமிஷத்தில் கொடுத்துருது. அப்படியே ஒரு கவிதை தொகுப்பே போட்டாங்க. இப்போ எம்பியாக இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் அவருடைய மணற்கேணி பதிப்பகத்தின் மூலமாக தலித் கவிதை தொகுப்பு முழுக்க செயற்கை நுண்ணறிவு எழுதிய ஒரு தலித் கவிதை தொகுப்பை வச்சிட்டு வெளியிட்டுட்டார். ஓவியர்கள் பூரா பதறாங்க. ஏன்னா படமாக கைட்ட வரைய வேண்டியது, அதெல்லாம் வேண்டியதில்லை. ஒரு இந்தியன் ஃபேஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்தியன் ஃபேஸ் உள்ள ஆம்பளை பொம்பளை பூரா வந்துடுது. உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு லேசாக டச் பண்ணிங்கன்னா போதும். இப்போ கலைஞர்கள், எழுத்தாளர்கள் போன்ற கிரியேட்டிவ் சைடில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், ஐயா சுகிசிவம் அவருடைய உரை இந்த தலைப்பிலேன்னு போட்டிங்கன்னா அது ஒரு சுகிசிவத்தை உருவாக்கி அது பேசிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து இப்போ சினிமாவில் இப்போ எம்ஜிஆர் நடிக்கிற படமே வந்து உருவாக்கிடலாம். ஏஐயில் எம்ஜிஆர் வந்துடுவார். பியு சின்னப்பா வந்து அந்த கட்ட குரலில் அவர் பாடுவார். இதெல்லாமே இன்னைக்கு வந்திருக்கிறது. இதையெல்லாம் மனிதர்களை ரீப்ளேஸ் செய்ய முடியாது, எந்த ஒரு எந்திரத்தாலும் முடியாது. மனிதர்கள் அதை வெல்ல வேண்டும், அதன் மீது ஆளுமை செலுத்த வேண்டும். அது அறிவு பரவல் என்பது மிகவும் அடிப்படையானது. அதற்கென்று நமக்கு ஒரு தொன்மையான மரபு இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் கணக்கில் கொண்டு இன்றைய நம்முடைய இந்த உலகமானது மிக மிக வேகமாக ஒரு அறிவுசார் உலகமாக மாறிக்கொண்டிருக்கின்ற போது, தொலைபேசியில் எல்லாம் இருக்கிறது என்கின்ற போது, எல்லாம் இருக்கிறது. நம்முடைய குழந்தைகள் தங்களுடைய உடல் நலத்தையும் இழக்கிறார்கள், மனநலத்தையும் இழக்கிறார்கள். குழந்தைகள் மட்டுமில்லை, நாம் எல்லாருமே தான். இந்த ரீல்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. அப்படி தள்ளிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் கூட இருக்காது, அது அரை நிமிடம் தான் ஒரு ரீல்ஸ் இருக்குது, ஒரு ஷார்ட். அதை தாண்டிதான். இதையே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் என்னாகும்? இதை தொடர்ந்து பார்க்கக்கூடிய சமூகத்தினுடைய உளவியல் என்னவாக மாறி இருக்கு என்று சொன்னால், எதையுமே அரை நிமிடத்துக்கு மேலே கவனிக்க முடியாத ஒரு உளவியல் இப்போ உருவாயிருக்கு. அவ்வளோதான். நீங்கள் டிவியில் உட்காந்தீங்கன்னா ரிமோட் இல்லாமல் யாராலையும் டிவி பார்க்க முடியாது இன்றைக்கி. ஏன்னா டக்குன்னு மாற்றிட்டே இருக்கணும். இப்போ நாங்கள் இங்கே வந்து பேசுகிறோம்னா எங்களை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண முடியாது. நாங்கள் இப்படியே சக்குன்னு உட்காந்துருக்கோம். எங்களை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி தள்ளிவிட முடியாது. உங்களுக்கு பிடிக்கலையோ நீங்கள் அது இன்றைக்கி வந்து மழை வேறு பெய்யுது, நீங்கள் தப்பிச்சு வெளியே போகவே முடியாது. எங்களையும் மாற்ற முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? நீங்கள் ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடுங்க. இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி படித்து இங்கே வந்து பேசினாலும் நீங்கள் எங்களை பார்க்காம அப்படி டக்குன்னு தள்ளிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்படியான ஒரு உளவியல் உருவாகிறது. நீங்கள் இந்தியாவினுடைய அரசியல் பொருளாதாரம் பற்றியோ பண்பாடு பற்றியோ இன்று நம்ம நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கேடுகள் பற்றியோ சீரியஸாக யாராவது ஒருத்தர் வந்து ஒரு மணி நேரம் பேசுகிறாருன்னா அது கேட்பதற்கான பொறுமையை இந்த ஒரு டிவைஸே காலி பண்ணுது நம்மளை. இது ஒரு மிகப்பெரிய டேஞ்சர். ஒரு அறிவார்ந்த உரையாடலை நம்ம தமிழ் சமூகத்தோடு நடத்த வேண்டுமா இல்லையா? அறிவார்ந்த உரையாடல் நடக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? 41 பேர் இல்லை, 81 பேர் சாவாங்க. இதுதான் நடக்க போகுது. எந்த விதமான சிந்தனைக்கும் இடமில்லாத ஒரு பெரிய சமூகம் நம்ம மத்தியில் இருந்து உருவாகி எழுந்து வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு! இது எல்லாவற்றையுமே நாம் இந்த மிகப்பெரிய தொன்மையை, சங்க காலத்திலேயே பெண் கல்வி இருந்த ஒரு சமூகம், கிமு 800 எழுத்து மரபு உள்ள ஒரு சமூகம். கீழடியிலே தோண்டி எடுத்திருக்காங்க. கிமு 800 எழுத்து பாரம்பரியம் இருக்கிறது என்பதற்கான சான்றாக கீழடி இருக்கிறது என்று சொல்கிறார். அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்கின்ற தொல்லியல் அறிஞர் தலைமை தாங்கி தோண்டி எடுத்து கிமு 800 இங்கே கீழடியில் எழுத்து மரபு இருக்கிறது என்று சொன்னால், ஒன்றிய அரசு என்ன சொல்கிறது என்றால், அது கொஞ்சம் கம்மி பண்ணி எழுதி கொடுங்கன்னு கேட்குது. கிமு 800 கிமு 300 மாற்றி எழுதி கொடுங்கன்னு கேட்குது. இவர் என்ன சொல்றாரு? உண்மையை திருத்துவது கிரிமினல் குற்றம், நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன்னு சொல்றார். மதுரைக்காரர் தான் அவர். அதாவது இது இந்தியாவினுடைய பகுதி தானே. கீழடி என்பது இந்தியாவின் பகுதியாக இருக்கிறது. இந்தியாவினுடைய இந்த பகுதியானது கங்கை சமவெளி நாகரிகத்துக்கு சமமான ஒரு நாகரிகம், நகர நாகரிகம் கீழடியில் இருந்தது என்று சொன்னால் அதை பார்த்து பெருமைப்பட வேண்டியதானே.
மொத்த நாட்டுக்கு தானே நீங்கள் பிரதமர். அப்போ இதையும் இந்தியாவின் பெருமையாக கொள்ளாமல் இதை திருத்தி எழுதி கொடு, இது கிமு 300க்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அவர் மறுக்கிறாரு. அது ஒரு பெரிய விவாத பொருளாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அப்போ இந்த தொன்மம் இவை எல்லாமே இன்றைக்கு அரசியலாக மாறி இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை நாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்முடைய மூளையை இதில் செலவழித்து என்ன ஏது என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் 4200 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பின் பயன்பாடு இருந்தது என்று சொன்னால் இரும்பு கால நாகரிகம், தாமிர கால நாகரிகம், இரும்பு கால நாகரிகம் ரொம்ப முக்கியமானது. சிந்துவெளி நாகரிகம் என்பது தாமிர கால நாகரிகம். இங்கே அதுக்கு முன்னாடியே இங்கே இரும்பு கால நாகரிகம் இருந்தது என்று சொன்னால் நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இரும்பு என்பது விண்கற்கள் விழுவதால் உருவாகக்கூடிய இரும்பு தான். கிரேக்கத்தில் அங்கெல்லாம் அதான் ரொம்ப சீனியர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மண்ணிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய தாதுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய இரும்பு கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு சேலத்திலாம் சேலம் ஸ்டீல்ஸ் எப்படி இருக்கு, அந்த காலத்திலேயே சங்க காலத்துக்கு பிறகு அங்கேயே இரும்பு தாதுக்கள் கிடைத்ததற்கான இலக்கிய சான்றுகள் இருக்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு தொன்மை இருக்கக்கூடிய ஒரு நாகரிகத்தை சேர்ந்தவர்களாகிய தமிழ் மக்கள் தங்களுடைய கல்வி பாரம்பரியத்தை, தங்களுடைய பெண் கல்வி பாரம்பரியத்தை, ஆண் பெண் சமத்துவத்தை, சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு மிகப்பெரிய தொன்மைக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நம்முடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டால்தான் தெரியும். வரலாறு என்பது ஏதோ பழைய கதை என்று அதை புறக்கணிக்கக்கூடாது. நம்முடைய கல்வி புலத்திலே வரலாற்றுக்கு மரியாதை இல்லை. ஹிஸ்டரி என்றால் ஹிஸ் ஸ்டோரி, அவன் எழுதிய வரலாறு, அவளுக்கான வரலாறு அதில் இருக்காது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அது ஏதோ பழைய கதை என்று நாம் நினைக்கிறோம். பழைய கதை இல்லை. இப்போ உங்களுக்கு உடம்பு திடீர்னு வயிற்று வலிக்குது, டாக்டர்கிட்ட போகிறீங்க. டாக்டர் என்ன கேட்குறாரு? நைட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாரு. வயிறு காலையில் போய் டாக்டர் இருந்தீங்கன்னா நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாரு. நேற்று காலையிலேருந்து என்னென்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கிறாரு. என்ன கேட்குறாரு? நீங்கள் சாப்பிட்ட ஹிஸ்ட்ரியை கேட்குறாரு. நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் கட்டிலில் ஒன்று தொகை போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன பேர்? கேஸ் ஹிஸ்ட்ரி, வரலாறு தான். உங்களுக்கு சுகர் வந்துருச்சு, அதிகமாகிடுச்சுன்னு போகிறீங்க. டாக்டர் என்ன கேட்குறாரு? உங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சான்னு கேட்குறாரு. உங்கள் சுகர்னுடைய வரலாற்று, குடும்ப வரலாற்று கேட்குறாரு. ஹிஸ்ட்ரி என்பது இன்றைய நோயை சரி செய்வதற்கு தேவையான மிக மிக முக்கியமான ஒன்று. அது ஏதோ பழங்கதை அல்ல. நாம் அதுக்கு ஒரு மரியாதை இல்லாமல், மொழி பாடங்களுக்கும் வரலாற்று பாடத்துக்கும் மரியாதை இல்லாமல் ஏதோ சயின்ஸ் பாடம் தான் ரொம்ப உயர்ந்தது என்று சொல்லி நம்முடைய பெற்றோர்கள் எல்லோருமே தவறாக நினைக்கின்றோம். ஆகவே தான் இன்றைக்கு வரலாறும் மொழியும் முக்கியத்துவம் இழந்து போன ஒரு கல்வி புலமாக இருப்பதன் காரணமாகத்தான் இப்படி ஒரு வரலாற்று உணர்வில்லாத ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கு நம் மத்தியில் இருந்து உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே தான் தொன்மையும் தொடர்ச்சியும் குறித்து நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நம் தொடர்பில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டியது மிக மிக அவசியமாகிறது. அதற்காகத்தான் நான் இந்த தலைப்பில் சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு நமக்கு தேவையில்லாத பல ஆணிகளை நம்ம தலையில் அடித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் ஒரு ஆணியை அடித்திருக்கிறார்கள். அகஸ்தியர் என்ற ஒரு ஆணியை அடித்திருக்கிறார்கள். அகஸ்தியர் என்பது ஒரு கற்பனை கதாபாத்திரம், புராண கதாபாத்திரம். வடநாட்டில் இருக்கக்கூடிய புராணங்களில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம். தமிழில் சங்க இலக்கியத்தில் எங்கேயுமே அகஸ்தியருக்கு என்ற பேரே கிடையாது. இந்த அகஸ்தியரை வைத்து அதுக்கு எவ்வளோ வேணால் ஃபண்டு கொடுக்குறாங்க. எந்த கல்லூரி நீ அப்ளை பண்ணாலும் 5 லட்சம் கேட்டாலும் 10 லட்சம் கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க. அப்படி தேவையில்லாத பல தொன்மைகளாக நம் தலையில் திணிக்கக்கூடிய ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆதிக்கம் என்பது, ஆக்கிரமிப்பு என்பது ஏதோ ஃபிசிக்கலாகவும் லேண்ட்லையும் தான் வரும்னு நினைக்காதீங்க. மைண்ட் லெவலில், கல்ச்சர் லெவல்லையும் இந்த ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மக்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஐயாவுடைய உரையை கேட்க ஆவலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.